அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது லிசன் மோர் லவ்வால் சேனல். நான் குமார் கிருஷ்ணன். அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வாழ்த்துக்கள். உழைப்பாளர் சங்கம், தொழிலாளர் சங்கம், மீனவர்கள் சங்கம், கைத்தறி நெசவாளர்கள் சங்கம்னு பல வகையான சங்கங்களை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இறந்து போனவர்கள் சங்கம்னு ஒன்று எப்போது நம்ம கேள்விப்பட்டிருப்போமா? அதில் யார் உறுப்பினராக இருக்க முடியுன்றதை யோசித்து பார்த்துருக்கோமான்னு கேட்டால் இது வரைக்கும் இல்லைன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் இப்படி ஒரு அசோசியேஷனும் இருந்திருக்கு. இறந்து போனவர்கள் சங்கம்னு ஒன்று இருந்திருக்கு. விசித்திரமான வழக்கின் மூலமாக மக்களுக்கு தெரிய வந்திருக்கு. அது 1999 வருஷம் அலகாபாத் கோர்ட்டில் தானே முன் வந்து ஒரு ரிட் பெட்டிஷனை ஏற்று இங்கே உயிரோடு இருக்கும்போதே இறந்து போனதா டிக்ளேர் செய்யப்பட்டவங்க பல பேர் இருக்கிறாங்க. அவங்களோட நிலத்தை அபகரிக்கிறதுக்காக அவங்களோட உறவினர்களோ இல்லை அங்கே வலிமை பெற்ற சில ஆட்களோ இவங்களை அந்த வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு ஏதோ ஒரு வகையில் லஞ்சம் கொடுத்து அவங்களெல்லாம் இறந்து போனதாக அறிவிக்க சொல்லிட்டு அந்த நிலங்களெல்லாம் கைப்பற்றி இருக்கிறதா தகவலை எடுத்து விசாரணைக்கு உட்படுத்துகிறாங்க. எப்படி இந்த விசாரணை வந்ததுன்னு கேட்டால் ஃப்ளாஷ்பேக் 1977 22 வயசில் யூபியில் ஆசம்கார் டிஸ்ட்ரிக்டில் உள்ள கலீலாபாத்ன்ற ஊரில் லால் பிகாரின்னு ஒரு விவசாயி. அவருக்கு கைத்தறி தொழில் செய்யணும்னு ஒரு ஆசை பேங்க்கில் லோன் கேட்க போகும்போது அவங்க சொல்கிறாங்க, உனக்கு ஏதாவது ஐடி இருக்காப்பா அப்படின்னு கேட்கும்போது, என்ன ஐடின்னு கேட்டால் ரெவென்யூ ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு உன்னோட பேர், ஊர், பிறந்த நாள், மற்ற விஷயங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு ஐடி சர்டிஃபிகேட் வாங்கி வந்தீங்கன்னா உனக்கு லோன் கொடுக்குறத பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரின்ட்டு இவர் அந்த ஊர் ரெவென்யூ ஆஃபீஸர்கிட்ட போய் கேட்டிருக்காரு. அவர் ரெக்கார்ட்ஸை பார்த்துட்டு, அடடா 1976 ஜூலை 30 நீ இறந்து போயிட்டியப்பா, எப்படிப்பா உனக்கு சர்டிஃபிகேட் தர முடியும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இவர் ஒரே அதிர்ச்சியாகி, என்னங்க அவர் ஏற்கனவே இவருக்கு அறிமுகமானவர் தானா, ஊர்லேயும் பார்த்துருக்காராம். என்ன நீங்கள் உங்களுக்கு தெரியாதா, நான் இந்த ஊரில் இருக்கேன், நான் என்னை போய் இறந்துட்டேன்னு சொல்கிறீங்க, நான் உங்கள் முன்னால் நின்று பேசின்னு இருக்கேனே அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த அதிகாரி சொல்கிறாரு, நீ எதிரில் இருக்கலாம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, என்னோட ரெக்கார்டு படி நீ போன வருஷமே இறந்து போயிட்டப்பா அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் சட்டப்பூர்வமாக எப்படி அணுகிறதுன்னு தெரியாமல் பல விதமான முறைகளில் முயற்சி பண்ணியிருக்காரு. இவருக்கு இந்த மாதிரி பதிவு பண்ணவர் இவரோட பங்காளி சித்தப்பா ஒருத்தர். இவனோட நிலத்தை அபகரிக்கிறதுக்காக அவர் இவரை இறந்து போனதா பதிவு பண்ண வச்சுட்டு அந்த நிலத்தை அவர் எடுத்து உபயோகப்படுத்தினிருக்காருன்னு அப்புறம் தெரிய வருது. அவருக்கு என்னென்னமோ போராட்டம் பண்ணி பார்க்குறாரு. என்ன பண்ணார், தான் இறந்து போயிட்டதா ஒரு ஊர்வலம் நடத்தி தன்னோட மனைவிக்கு விதவைகள் பென்ஷன் வேணும்னு சொல்லி அப்ளை பண்ணியிருக்காரு. என்ன நினச்சாருன்னா, அவங்க அதிகாரிகள் விசாரிக்கும் போது என்னை உயிரோடு பார்த்துட்டு, அடடா இவர் உயிரோடு இருக்காரு, உனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்க, சர்டிஃபிகேட் கிடைச்சிரும், அப்போ நம்ம உயிர் தான் சொல்லிக்கலாம் அப்படின்னு நினச்சி முயற்சி பண்ணியிருக்காரு. அதிகாரிகள் பார்த்துட்டு வேற ஏதோ ஒரு காரணம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் ஒரு போலீஸ்காரரை பிடிச்சி ஒரு லஞ்சம் கொடுத்து, நான் அடிதடி கலாட்டா இது மாதிரி கிளர்ச்சி பண்ணேன்னு சொல்லி என் மேலே ஒரு கேஸ் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரும் ஒத்துக்குன்னு வாங்கியிருக்கார் போல. அதுக்கப்புறம் இவனோட நோக்கத்தை புரிஞ்சிக்கின்னு அவர் பயந்து போய், ஐயோ வேணாப்பா என்னால் முடியாதுன்னு சொல்லி அவர் விட்டுட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பங்காளி தம்பி ஒருத்தர் இருக்கான், பாபுராம்னு ஒரு பையனை கடத்தி கொண்டுன்னு போய் மறைச்சி வச்சிடுறாரு. என்ன நினச்சாருன்னா, இவங்க எப்படியும் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. பார்த்தா அவங்க கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. அப்புறம் என்னதான் பண்ணுறதுன்னு இவருக்கு புரியல. பல வகையான போராட்டம் பண்ணி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு தெரிய வருது, தன்னை போலவே இந்த மாவட்டத்தில் நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிறாங்கன்றது தெரிஞ்சுக்கின்னு அவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு யூபி அசோசியேஷன் ஆஃப் டெட் பீப்புள், அதாவது அந்த ஒரு பாஷையில் மிருதக் சங் அப்படின்னு பேர் வச்சு ஒரு இயக்கமே ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் அவரோட பேரையே மிருதக் லால் பிகாரின்னே வச்சுக்கிறார். அதாவது லேட் நம்ம சொல்கிறோம் இல்லையா இங்கே காலன் சென்றன்னு, அதே மாதிரி அவர் அனுப்புகிற ஒவ்வொரு லெட்டருங்க, அப்ளிகேஷன் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரியே மிருதக் லால் பிகாரின்னே கையெழுத்து போட ஆரம்பித்தாராம். யாரும் அப்பவும் கண்டுக்கல. இவர் என்ன பண்ணியிருக்காரு, 1988
விபி சிங்குக்கு எதிராக அலகாபாத் எலெக்ஷன்லேயும் கண்டெஸ்ட் பண்ணியிருக்காரு. 1600 ஓட்டும் வாங்கியிருக்காரு. அப்படியும் அதை வச்சும் அவரோட உயிர் சர்டிஃபிகேட் வாங்க முடியல. அப்புறம் 89ல் அமேதி தொகுதியில் ராஜீவ்காந்திக்கு எதிராகவும் கண்டெஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்பவும் ஒன்றும் நடக்கலை. அதுக்கப்புறம் இவரோட விஷயத்தை சட்டசபையில் ஒரு எம்எல்ஏ பேசியிருக்காருன்னு கேள்விப்பட்டு இவர் பாஸ் வாங்கின்னு போய் விசிட்டர் கேலரியிலேருந்து திடீர்னு சத்தம் போட ஆரம்பிச்சிடுறாரு. எனக்கு உயிர் கொடுங்க, எனக்கு உயிர் கொடுங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. அங்கே உள்ள செக்யூரிட்டிங்கெல்லாம் விரட்டிடுறாங்க. இப்படி பல வகையான போராட்டங்கள் பண்ணியும் அவருக்கு சட்டப்பூர்வமாக அவர் உயிரோடு இருக்கிறதுக்கான ஆதாரமே இல்லை. அதுக்கப்புறம் இவர் விஷயங்கள் பல வகையான சட்ட சிக்கல்கள், போராட்டங்கள், இதுக்கு நடுவில் நிறைய உறுப்பினர்களும் சேர்ந்துக்கினே இருக்காங்க. அவரோட அந்த இறந்து போனவர்கள் சங்கத்தில் நிறைய உறுப்பினர்களும் சேர்ந்துக்கினே இருக்காங்க. எதுவுமே நடக்கலை. பல வகையான போராட்டங்களுக்கெல்லாம் முடிவில் கடைசியில் ஆசம்கார் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் பார்த்துட்டு இவரை 1994 வருஷம் ஜூன் 30 இவர் உயிரோடு இருக்கார் அப்படின்னு சொல்லி அவரோட டெத் சர்டிஃபிகேட்டை கேன்சல் பண்ணி லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த விஷயங்கள் பல இடங்கள்லையும் பேசப்பட்டு 1999ல் டைம் மேகசினில் இவர் ஒரு பேட்டி கொடுக்கறத பார்த்துட்டு அலகாபாத் ஹைகோர்ட்டில் கூப்பிட்டு விசாரிக்கும் போது இந்த விஷயம் ரொம்ப டீப்பாக உள்ளே போகுது. இது மாதிரி பல பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் பிரச்சனையை தீர்க்கணும். விவசாயிகள் தங்களோட நிலத்தை விட்டுட்டு ஓடுற மாதிரியான சூழ்நிலை சொந்தக்காரங்களாலேயோ பலம் பொருந்தவங்களாலேயோ நடந்துன்னு இருக்கு. இந்த விஷயங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லி கோர்ட்டில் விசாரணை நடந்து அதுக்கப்புறம் அது பல வகையான ஸ்டெப்பு எடுத்து போயின்னு இருக்கு. ஸோ 2008ல் இதே லால் பிகாரி விசாரிக்கும் போது அவருக்கு என்ன தெரிய வருதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 335 பேருக்கு மறுவாழ்வு சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்கு. ஆனால் தொடர்ந்து இந்த பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது அரசும் மற்ற விஷயங்களில் முயற்சி பண்ணி அதை தீர்க்கறதுக்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து நடந்து இருக்குது. இந்த விஷயம் மனித உரிமை கமிஷனுக்கு சொல்லப்பட்டு மேற்கொண்டு நடவடிக்கைகள் இருக்குது. ஆனால் இது கேள்விப்படுறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? 2022 வருஷம் அந்த புது சர்டிஃபிகேட் படி இப்போ தான் எனக்கு 28 வயசு ஆச்சுன்னு சொல்லி தன்னோட மனைவியை திரும்பி கல்யாணம் பண்ணிக்க போகிறதா ஒரு தகவல் இப்போ போயின்னு இருக்கு. இதில் உள்ள வேதனைகள் எல்லாம் நம்ம கொஞ்சம் உணர்ந்து பார்க்கணும். ஒரு உயிர் உள்ள ஒரு மனிதன் எந்த ஐடென்டிட்டியும் இல்லாமல் 18 வருஷம் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். இன்னும் பல பேர் அது மாதிரி இருக்காங்கன்றதையும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. பகிர்ந்துக்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி லஞ்ச ஊழல்னால எத்தனை பேர் வாழ்க்கை எந்த அளவில் சீரழிக்கப்படுதுன்றதை நம்ம ஒவ்வொருத்தரும் உணர்ந்து அந்த லஞ்ச ஊழலில் ஒழிக்கிறதுக்கு நம்மளான முயற்சிகளை எந்தெந்த வகையில் முடியுமோ அந்தந்த வகையில் செய்யணுன்றது நம்மளோட வேண்டுகோள்.